ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சோளத்தில் உப்புமா பண்ண போகிறேன். சோளம் நம்ம சாப்பிட்றது நார்மலாக எல்லோரும் சொல்கிறது மக்காச்சோளம், இந்த எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, கார்ன், பேபி கார்ன்லாம் வரும், அந்த மாதிரி சோளம் இல்லை, இது வெண்சோளம். இதில் நார் சத்து, ப்ரோட்டீன்லாம் நிறையா இருக்குது, குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கும் இல்லையா. இதை ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சு, அதாவது நீங்கள் ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுருக்கேன். அதில் அளவு இல்லை, அது வேகணும். அதுக்காக அது முழுகிற அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அதாவது அதுலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு மேலே வாட்டர் இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக அதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது எப்படி நம்ம இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். அதனால் இந்த சோளத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கண் பார்வையில் உப்பு போட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 சவுண்டு வர வரைக்கும் வச்சுருந்து இறக்கிடலாம். ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும், இல்லைன்னா 10 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும், அதுதான் கணக்கு. சோளம் வேகட்டும். இப்போ நம்ம ஆயில் விட்டுருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் நிலக்கடலை, அதோட ஜீரகம், ஆனியன் போட்டுருக்கேன். குக்கிங் ஆயில் ப்ளஸ் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நான் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, இது எல்லாமே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் இஞ்சி, துருவின கேரட், ஆல்ரெடி சோளத்தில் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டு இதை கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இதில் உள்ள இந்த காய் வேகணும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இதை வதங்கின உடனே நம்ம சோளத்தை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. நம்ம 5 விசில் 6 விசில் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்லா இது அழுந்துருதா வெந்துருதான்னு பார்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெரிய சோளம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, அதுவும் நல்லது தான். சாப்பாட்டுக்குன்னு சொல்லி கேளுங்க. முன்னாடியெல்லாம் இந்த சோளத்தை தான் நம்ம இட்லி தோசையாக யூஸ் பண்ணாங்களாம். முன்னாடி அரிசிக்கு பதிலாக அதோட உளுந்து சேர்த்து அரைச்சி இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்கும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அரிசி வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக எல்லோரும் அரிசியை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதில் தான் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நாள்பட்ட மூட்டு வலியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த சோளம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. B1, B2, B6, அயர்ன், அந்த மெக்னீஷியம், ஜிங்க், இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இதில் ஏகப்பட்டது கலந்துருக்கு. கஞ்சியாக கூட நம்ம இதை போட்டு சாப்பிடலாம் உடைச்சிட்டு. இதயத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சோளத்தில் இருக்கும்.
நவரத்தினத்தில் ஒன்றான முத்து சொல்கிறோம் இல்லையா, அந்த முத்துக்கு ஈக்குவலாக இதை சொல்கிறாங்க மில்லட் பியால் அப்படின்னு. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போடும்போது இதனுடைய சுவை வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அரை மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான பென்சோலா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.